வணக்கம் நண்பனோரோலே ஏமனிருந்து உங்கள் தரன். இன்றைக்கு 77வது இலங்கையின் சுதந்திரம். ஆனால் தமிழராகிய எங்களுக்கு இன்றைக்கு ஒரு கரிநாள். ஏன் கரிநாள் என்றால் நாங்கள் உயிரை கொடுத்தோம், எங்களோட உறவுகளை இதண்டோம், எங்களோட நிலங்களை பறிகொடுத்தோம், எங்களோட சொத்துக்களை பறிகொடுத்தோம். அகதிகளாக என் பெற்றோர் பல பெற்றோர்கள் வெளிநாட்டுக்கு வந்தார்கள். வெளிநாட்டுக்கு வந்து நாங்கள் அகதியாக வாழ்கிறோம். நாடற்றவர்களாக சிங்களருக்கு நாடு இருக்குது, அவர்கள் அதை சுதந்திரத்தை கொண்டாடுறார்கள். ஆனால் ஈழத்தமிழ் எங்களுக்கும் ஒட்டுமொத்த தமிழருக்கே ஒரு நாடு இல்லை. அதில் ஈழத்தமிழராகிய எங்களுக்கு ஒரு வரலாறு இருக்குது. எங்களுக்காண்டி எங்கள் நாட்டுக்காண்டி கொஞ்ச காலம், இந்த நூற்றாண்டில் கொஞ்ச காலம் எங்கள்கிட்ட நாடு இருந்துச்சு. எங்களுக்கு ஒரு நாடு, ஈழமன்ற ஒரு நாடு இருந்துச்சு, தமிழ் ஈழமன்ற ஒரு நாடு இருந்துச்சு. ஆனால் இப்போ 2009க்கு பிறகு நாங்கள் ஒரு தோற்ற இனமாக, ஒரு ஒற்றுமை இல்லாத இனமாக, எங்களுக்குள்ளேயே பல பிரிவினையாக இருக்கிற இனமாக நாங்கள் ஏன் இருக்கிறோம், எங்களோட பலம் என்ன, எங்களோட பலவீனம் என்ன என்பதைத்தான் நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வாங்க இந்த காணொலிக்குள்ளே 2009க்கு முதல் விடுதலை புலிகளின் கீழ், எங்களோட தேசியர்களின் கீழ் நாங்கள் ஒரு பலமான வீரமான ஒரு இனமாக ஒற்றுமையாக நாங்கள் வாழ்ந்திருந்தோம். பெரும்பாலான தமிழர்கள் ஒரு குடையின் கீழ் ஒற்றுமையாக இருந்தார்கள். தேசியர்கள் சொல்கிறத நடத்துறதுக்கு ஆட்கள் இருந்துச்சுன்னா பலம் இருந்துச்சு. அவரால் ஒரு கட்சி, தமிழ் தேசிய கூட்டமைப்பு கட்சியை உருவாக்கப்பட்டிருந்துச்சு. ஒற்றுமையாக தமிழர்கள் ஒற்றுமையாக அவர்களுக்கு வாக்களித்து எல்லா சீட்டையும் எங்கள் பிரதேசத்தில், வடக்கு கிழக்கு பிரதேசத்தில் வெற்றி பெற வச்சிருந்தார்கள். நாங்கள் ஒரு இனத்தாலையும் மொழியாலையும் பிரதேசத்துலையும் ஒரு இன மக்கள் என்ன. அப்போ எங்களுக்கு எங்களுக்கு அந்த உரிமை கிடைக்கல. ஐக்கிய நாடு சபையோட ஒரு இது இருக்குது. எங்களுக்கான ஒரு நாட்டுக்கான அனைத்து விதிமுறைகளும் எங்கள்கிட்ட இருக்குது. ஒரு நாடு பெறுறதுக்கான அனைத்து எங்கள்கிட்ட இருக்கும் போதும் எங்களால் ஏன் ஒரு நாட்டை எங்களால் பெற முடியாமல் இருக்குது. அதுக்கு எங்களோட பலவீனம் தான் மிக முக்கியமான காரணம். எது எங்களோட பலவீனங்கள்? எங்களோட பலவீனங்கள் கட்சி ரீதியாக நாங்கள் பிரிஞ்சு போயிருக்கிறோம், தொண்டர்கள் ரீதியாக நாங்கள் பிரிஞ்சு போயிருக்கிறோம், தலைவர்கள் ரீதியாக நாங்கள் பிரிஞ்சு போயிருக்கிறோம். இப்படி ஒரு கொள்கை இல்லாத ஒரு இனமாக நாங்கள் இருக்கிறோம். எங்களோட பலம் என்ன? எங்களோட பலம் ஒற்றுமை. எங்களோட ஒற்றுமை தான் எங்களோட பலமாக இருக்குது. ஆனால் மாறாக ஒரு தேசர்களுக்கு வாழ்ந்த நாங்கள் எங்களோட வீரத்தை, எங்களோட கௌரவத்தை எங்கள் இந்தியாவில் ஒரு கதை சொல்லிகளை அடமானம் பெற்று கொண்டு இருக்கிறோம். ஒருத்தன் போர்க்காலத்தில் படம் எடுக்க ஈழத்துக்கு வந்தவன் தேசியரால் அவன்கிட்ட எங்களோட போராட்டத்தை கடத்தப்பட்டாண்டு வடை சுட்டு கொண்டு இருக்கிறான். எங்களை தேசியவர் சமையல்காரனை மாற்றி கொண்டிருக்கிறான். எங்களை தளபதிகளை தேசியவர் ஒருமையில் திட்டுறான். அதையெல்லாம் பார்த்து கொண்டு நீங்கள் அவனுக்கு பின்னால் போய் நிற்கிறீங்கள் என்றால் நீங்கள் எங்கே நாங்கள் தோற்று போய் இருக்கிறவன் உங்களுக்கு விளங்குதா? அவன் இதுவரையும் ஈழத்தமிழர்கள் செய்த நல்லது என்ன? ஒன்றுமே இல்லை. ஆனால் தீமை ஆயிரக்கணக்கான தீமை. அதில் முக்கியமாக எங்களை ஒற்றுமையாக, புலம்பெயர்ந்த தமிழர்கள் ஒற்றுமையாக இருக்கிறத அவன் விரும்பல. அவன் இல்லை, அவனுக்கு பின்னால் இருக்கிற எங்களோட எதிரிகள். 2009க்கு முதல் யார் எங்களோட எதிரிகள்? அங்கே கிட்ட வீடியோ நீங்கள் படியாக பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பிராமணர்கள், இந்த பாப்பனர்கள், அவர்கள் தான் எங்களோட பிரதான எதிரிகள். மூட நம்பிக்கை கொண்டு எங்களை மக்களை பிரிக்கிற வேலையை வடிவாக செய்தார்கள். அப்படி அன்றைக்கு கிட்ட நம்ம தெளிவாக சொன்னார். பெரியார் எங்களை நேச சக்தி, பெரியாரால் தான் தமிழ்நாடு காக்கப்பட்டது. அப்படி கிட்ட சொன்ன ஆடியோ நான் போன வீடியோவில் நான் போட்டிருந்தேன். இந்த விடயத்தில் எங்கள் இதில் நீங்கள் உங்களோட உழைப்புகளை முந்தி ஈழத்துக்கு கொடுத்த உழைப்பை ஒரு கதை சொல்லி கொண்டு கொடுத்து அவன் மகளுந்தில் போகிறதுக்கும் சொத்து குவிக்கிறதுக்கும் தன் பிள்ளைய, தமிழ் தேசம் என்று பேசுகிறான், ஆனால் தன் பிள்ளைய தனி ஆங்கில பள்ளிக்கூடம், தனி ஆங்கில பிரைவேட் ஸ்கூலில் படிப்பிக்கிறான் என்றால் இவன் எங்கே தமிழ் தேசத்தை வளர்க்குறான்? அவன் குடும்பத்தை பாருங்கள். அவன் தமிழ் தேசம்னு சொல்கிறான், ஆனால் அவன் அடிக்கிறது தெலுங்கரு மலையாளின்னு அடிக்கிறான். ஆனால் அவன் குடும்பத்தை பாருங்க, அவனே ஒரு மலையாளி, அவன் மனைவி ஒரு தெலுங்கச்சி. அப்படி இருக்கும்போது அவன் தன் கண்ணாடியை பார்த்தே அவன் சிரிக்கிறான் இல்லை? இப்படி இனவாத கக்கினால் கண்ணாடியை பார்த்தே அவன் சிரிக்கிறான்னு அர்த்தம் இல்லை. நீங்கள் அங்கே போய் இருக்கிறீங்க, மற்ற பக்கத்தில் உதவி செய்கிறேன்னு சொல்லி கொண்டு நீங்கள் ஆட்ட படத்தை கொண்டு கொடுக்குறீங்கள்.
இந்த இன்றைக்கு அவர்களோட சுயரூபம் வந்து வெள்ளை சேட்டோட வந்து அவர்களோட சுயரூபம் இன்றைக்கு வலிச்சிருக்கல்ல. இதைத்தானே நாங்கள் சொல்லியிருந்தோம், பல காணொலியில் கூட சொல்லியிருந்தோம். இவர்கள் நம்பாதீங்கள். சரியா வந்து உதவி செய்யறா டிரெக்டா போய் உதவி செய்யுங்கள். நீங்கள் வந்து உதவி செய்யல, நீங்கள் உங்களோட பஞ்சிக்காண்டி பல கையவர்களை வந்து வளர்க்குறீங்களான்னு நாங்கள் உங்களை அடிச்சு சொன்னோம். இன்னைக்கு வெள்ளைச்சேட்டு வெள்ளை வேட்டியோட வந்து அவர்கள் இந்த இந்த எங்களோட கரினால வந்து நாங்கள் அனைவரும் வந்து எங்களோட சுதந்திரமாக கொண்டாடணுமெண்டு எங்களுக்குள்ளேயே கதைக்கிறோம். எங்களோட காசில் புலம்பெயர் தமிழ் எங்களோட காசில் வந்து பணக்காரானவர்கள் இப்போ அனுராக பின்னால் நின்று கொண்டு தங்களோட சொத்தை இந்த அவர்களோட உண்மையை வழியால் வரும்போது வந்து அவர்களோட சொத்தை பாதுகாக்கிறதுக்காண்டி அனுராக பின்னால் போய் நின்று கொண்டு சிங்களவனுக்கு பிரசாரம் செய்கிறார்கள். எங்களோட உப்புல வளர்ந்தவர்கள் இப்போ வந்து உங்களுக்கு சுனைக்குதில்லை. அவர்களை வந்து இப்போ அவர் செய்கிற விடயம் வந்து உங்களுக்கு கொஞ்சமாவது தான் இல்லை. நாங்கள் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம், அனுரா வந்து ஒன்னமுறை ராயபக்ச இனவாத கக்கினவர். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 83 கலவரத்திலேயே எப்படி வந்து நிர்வாணமாக இருந்த எங்களை வந்து ஏபி தலைவர்கள் எப்படி பழி வாங்கினார்கள் வீடியோக்களும் ஃபோட்டோக்களும் இருக்குது. அனுரா வந்து சுனாமி நேரத்தில் வந்து எப்படி எங்களுக்கு துரோகம் செய்தார், எப்படி அவற்றை பதவி விலகி எங்கள் தமிழருக்கு உதவி கிடைக்கக்கூடாது தண்ட பதவியை எப்படி விலகி போனார்ன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி போர்க்காலத்தில் இறுதி போர்க்கட்டத்தில் வந்து பேச்சுவார்த்தை கொஞ்ச நேரம் மெடிசினுக்கு கூட வந்து இன்டர்வல் விடாமல் நடத்தணும்னு பாரிய போராட்டம் நடத்தினவர் தான் இந்த அனுரா. நீங்கள் வந்து இப்போ உத்தமராக பார்க்குற அனுரா. அப்படிப்பட்ட இனவாதிகள் இப்போ வந்து உங்களுக்கு விளங்குது. இன்றைக்கு வந்து பார்க்குறேன் பல்கலைக்கழக மாணவர்கள் கரினால வந்து இதை வந்து இதன்ற போராடுறார் களத்தில் வந்து போராடுறார். இதைத்தானே நாங்கள் படித்து உங்களுக்கு சொன்னோம், ஒண்டாயிருங்கோ பொது வேட்பாளருக்கு வாக்களிங்கோண்டு நாங்கள் படித்து சொன்னோம். நீங்கள் கேட்டீங்களா? வடக்கு கிழக்கு ஈழத்தமிழராக நாங்கள் வந்து எங்களோட பொது வேட்பாளருக்கு வாக்களிக்கும்ண்டு நாங்கள் நித்திர தூங்கி வந்து பிரசாரம் செய்து கொண்டிருந்தேன். பொது வேட்பாளருக்கு பின்னால் ஒற்றுமையாகோண்டு உங்களோட காலை கெஞ்சி கேட்டிருந்தோம். எங்களுக்கு இந்த விளைவுகள் தெரிஞ்சபடியா. ஆனால் நீங்கள் எத்தனை பேர் வந்து வாக்களிச்சிங்க பொது வேட்பாளருக்கு? இப்போ ஒன்றும் படுகவலமாக இருக்குது. எனக்கு பார்க்க வெக்கமாக இருக்குது. 4 சீட்டுகள், 4 அர்ஜுனோட சேர்த்து 4 சிங்களவருக்கு பின்னால் நிற்கிற 4 சீட்டை நீங்கள் யாழ்ப்பாணத்தில் கொடுத்துருக்குறீங்க. யாழ்ப்பாணத்தில் 4 சிங்களவர்கள் ஆண்டிருக்கு. 6 சீட்டில் வந்து 4 சீட் சிங்களவர் ஆள்றார்கள். இது எங்களுக்கே வெக்கக்கடா இல்லை? அந்த மாவீரர் கார்த்திகை மாதத்தில் வந்து, அதுவும் கார்த்திகை மாதத்தில் மற்ற திலிவனின்ற அந்த நாட்களில் வந்து நீங்கள் வந்து பொது வேட்பாளருக்கும் வாக்களிக்கையில் சிங்கள ஜனாதிபதிக்கு வாக்களிச்சிருக்கிறீங்க. 4 சீட்டை வந்து கொடுத்துருக்கீங்க கார்த்திகை மாதத்தில். எப்படி அது இருக்குது? வெக்கக்கேடாக இருக்குல்ல? நாங்கள் அகதியாக இங்கே வந்து நாடற்றவர்களாக இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு கொண்ட ஒரு நாடு இல்லை. இங்கே வெளிநாட்டில் இப்போ பிரச்சனை வந்து கொண்டு இருக்குது. இங்கே வந்து எங்களை திருப்பி அனுப்பினால் கூட வந்து எங்களுக்கு கொண்ட ஒரு நாடு இல்லை, எங்கே போகிறோன்னு தெரியாது. ஆனால் அங்கே சிங்களவருக்கு கொண்ட ஒரு நாடு இருக்குது. அவர்கள் வந்து அவர்களோட சுதந்திரத்தை கொண்டாடுறார்கள். எங்களுக்கு இந்த நாள் வந்து ஒரு கரி நாள். நாங்கள் இழந்தது அவ்வளவு. இங்கே வெளிநாட்டில் வந்து நாங்கள் உயிரை தப்பு வெளிநாட்டுக்கு வந்திருந்தோம். ஆனால் வெளிநாட்டில் நாங்கள் இழந்தது வந்து அதிகமாக இருக்குது. நாங்கள் இந்தியாவில் இருந்தால் கூட வந்து எங்களோட கலாச்சாரம் இதுகளை வந்து கொஞ்சமாவது கடப்பு வச்சுருந்துருப்போம். ஆனால் இங்கே வந்தபடியால் எங்களோட அடுத்த ஜெனரேஷன் பிள்ளையர் தமிழராகவே இல்லை. அவர் கல்யாணம் செய்கிறது பிரேக் த ரூல்ஸை வந்து ட்ரெண்டிங் போடினா மாட்டு இனத்தவர்களை கல்யாணம் செய்து அந்த அப்படியாண்டு வேறு எங்கேயோ போய் கொண்டிருக்குது எங்களுடைய சமுதாயம். 2009 வரையும் ஒழுங்காக எங்களை இயக்கம் இருந்த வரையும் வந்து எங்களோட மக்கள் 2009 முதல் நான் பார்த்த மக்கள் ஒழுக்கமாக இருந்தார்கள். 2009 இப்போ பார்க்குற மக்கள் என்னால் பார்க்க முடியல. அவர்களை வந்து எங்களோட இனம் வந்து எங்களோட வேறு அறுத்து போகிறத வந்து என்னால் பார்க்க முடியாமல் இருக்குது, சகிக்க முடியாமல் இருக்குது. அவ்வளோ தூரத்துக்கு எங்களோட மக்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எங்களோட பலம் என்னண்டு உங்களுக்கு ஒன்றும் விளங்கியில். எங்களோட பலம் வந்து ஐக்கிய நாடுகள் சபை ஊடாக வந்து எங்களுக்கான உரிமையை வந்து நாங்கள் இன்னமும் பெறலாம். சிங்களவன் வந்து தான் செய்த போர்க்கூட்ட வினாளிப்புக்கும் இப்பவும் வந்து பயந்து கொண்டிருக்கிற விடயமே வந்து ஐக்கிய நாடுகள் சபை. எங்களோட பலமே வந்து ஐக்கிய நாடுகள் சபை. அதில் வந்து நீங்கள் ஒன்றா நின்றீங்கள் என்றால் எங்களுக்கான உரிமையை வந்து எங்களால் ஒன்றும் பெற முடியும். நான் உங்களுக்கு நீங்கள் என்ன உங்களால் செய்யலாம்னு நீங்கள் கேட்பீங்கள். நான் உங்களுக்கு சொல்கிற ஒரே விடயம், ஒன்றா நில்லுங்கள், ஒற்றுமையாகுங்கள். எங்களுக்குள்ளே இருக்க வேற்றுமை தேவையில்லை. சரியானதை இதன்னுங்கள். சரியான இதன் நோக்கத்தோட எல்லாரும்
எல்லாரும் ஒற்றுமையாக வந்து எங்களுக்கான ஒரு நாடு தேவை, எங்களுக்கான அங்கே இருக்கிற மக்களுக்கு பாதுகாப்பு தேவை. நீங்கள் ஐக்கிய நாடு சபையில் நின்றாலே, பெருமளவு ஈழத்தமிழர் ஐக்கிய நாடு சபை பக்கம் பயணித்தாலே சிங்களவர்கள் வந்து ஈழத்தில் இருக்கிற தமிழர்கள் மீது வந்து கை வைக்க மாட்டார்கள். அதை நான் உங்களுக்கு எழுதி தர்றேன். நீங்கள் ஐக்கிய நாடு சபை பின்னால் நிற்கிறது தான் உங்களுக்கு எங்களோட மக்களுக்கான பாதுகாப்பை ஒழிய சீமானுக்கு பின்னாலேயோ இந்தியாவுக்கு பின்னால் போய் நின்றீங்கள் என்றால் அது எங்களுக்கான பலவீனம், அது எங்களுக்கான பலம் இல்லை, அது எங்களுக்கான பலவீனம் என்றதை இதண்டு கொண்டு ஐக்கிய நாடு சபை பின்னால் நின்று கொண்டு எங்களுக்கான ஒரு நாடு வர்றதுக்கான வேலை திட்டத்தை இனியாவது தொடங்குங்கள். வரும் காலத்தில் வந்து நாங்களும் எங்களுக்கான ஒரு சுதந்திர நாடு இருந்து அந்த சுதந்திரத்தை எங்களுக்கான சுதந்திரத்தை நாங்களும் கொண்டாடலாம் என்ற ஒரு வேண்டுகோளை வந்து உங்களுக்கு இதண்டு கொண்டு அதுக்கான இதுகளை வந்து நீங்கள் அந்த நடவடிக்கை வந்து நீங்கள் தயவு செய்து செய்யுங்கள் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.